அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் எப்படி இன்ஜினியரிங் கட் ஆஃப் கால்குலேட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பப்ளிக் எக்ஸாம்லாம் நல்லா பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நமக்கு எந்த ஒரு 3 சப்ஜெக்ட் எடுப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த இன்ஜினியரிங் கட் ஆஃப் கால்குலேஷனுக்கு மேக்ஸ் எடுப்பாங்க, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிசிக்ஸ் எடுப்பாங்க, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரி எடுப்பாங்க. இந்த 3 சப்ஜெக்டில் உள்ள மார்க்ஸ் நமக்கு எடுத்துப்பாங்க. இப்போ இதை எப்படி நம்ம கால்குலேட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பொதுவாக கட் ஆஃப் சொல்லுங்கன்னு கேட்டிங்கன்னா அவுட் ஆஃப் 200க்கு தான் நம்ம கண்டுபிடிப்போம். ஸோ டோட்டல் மார்க் பார்த்தீங்கன்னா 200 கட் ஆஃப். நீங்கள் எவ்வளோ எடுத்திருக்கீங்கன்னு எப்படி கால்குலேட் பண்ணால் நீங்கள் மேக்ஸில் எடுத்த மார்க்கை அப்படியே போட்டுருங்க, மேக்ஸ் மார்க்கை அப்படியே. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸில் எடுத்த மார்க்கை பாதியாக டிவைட் பண்ணிக்கோங்க, p/2. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் கெமிஸ்ட்ரியில் எடுத்த மார்க்கை பாதியாக டிவைட் பண்ணிக்கோங்க, c/2. இது எல்லாத்தையும் புட் டுகெதர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு சாம்பிள் டேட்டா நான் கொடுக்குறேன். நான் பார்த்தீங்கன்னா மேக்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 98 எடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன், ஃபிசிக்ஸில் ஒரு 91 வச்சுக்கோங்க, அதே மாதிரி கெமிஸ்ட்ரியில் ஒரு 91 வச்சுக்கோங்க. ஓகேவா? இதான் என்னுடைய மார்க்ஸ். இப்போ மேக்ஸ் மார்க்கை அப்படியே எடுத்துக்க சொன்னேன், அப்படியே 98 போட்டுக்கோங்க. ஃபிசிக்ஸ் மார்க் 91 2 ஆல் டிவைட் பண்ணுங்க. 91 2 ஆல் டிவைட் பண்ணால் 2 4s 8, பேலன்ஸ் 1 1, 2 5s 10, பேலன்ஸ் 1 0, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 2 5s 10. ஓகேவா? ஸோ ஃபிசிக்ஸில் பார்த்தீங்கன்னா 45.5. ஸோ அதே மாதிரி தான் கெமிஸ்ட்ரியில் 91னால 90ல் பாதி எவ்வளோ 45, அந்த 1ல் பாதி 0.5. ஸோ கெமிஸ்ட்ரிலையும் பார்த்தீங்கன்னா 45.5 தான். ஸோ இப்போ இதை ஆட் பண்ணால் நம்மளுடைய கட் ஆஃப். இந்த ரெண்டு ஆட் பண்ணால் 91. ஸோ 91 98 ஆட் பண்ணால் 90 ஆட் பண்ணால் 180 188 189. ஸோ 189 தான் பார்த்தீங்கன்னா என்னுடைய கட் ஆஃப். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் கட் ஆஃப் கால்குலேட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இந்த கட் ஆஃப் அண்ட் சில கம்யூனிட்டி ரிசர்வேஷன்ஸ் இருக்குது, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு தெளிவாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கட் ஆஃப் பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு ஒரு காலேஜில் சீட்டு கிடைக்குமா கிடைக்க முடியாதான்றதை நம்மளால் சொல்ல முடியும். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு இன்சைட்ஃபுல்லான வீடியோவாக இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா கரியர் கைடன்ஸ் உங்களுக்கு வீடியோஸ் வந்துகிட்டே இருக்குது. மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. ஓகேவா? பாய், see you.